இந்த மாதிரியான தேர்தலில் முழக்கங்கள் என்பது அரசியல் ரீதியான முழக்கம் இல்லாமல், மாநிலம் சார்ந்த அல்லது உரிமை சார்ந்த முழக்கம் இல்லாமல், மதம் சார்ந்து வருகின்ற முழக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்க. நான் கேட்குறேன், இவர் கேட்ட அதே கேள்வியை கேட்குறேன். இவர் பண்ணது தப்பு தாங்க. ஏன் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர் மேலே மட்டும் நீ வந்து பேசுற. மணிப்பூர்ல ஒரு பிரச்சனைங்க. 2 பூத் கேப்சர் பண்ணிட்டாங்க. 2 பூத்தை பாஜக காரங்க மெய்தி சினத்தை சேர்ந்தவர்கள் 2 பூத்தை கேப்சர் செஞ்சிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேர்தல் ஒழுங்கா நடந்திருக்கு. ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்குது. அதுல கூட நீ உங்களால போயிட்டு ஓட்டு போட முடியும்னா பொய்யால உங்களுக்கு என்ன சேட்டை இருக்கும்? இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்ப மாறுகள், இந்திய தேசத்தினுடைய இறையாண்மையும் பாதுகாப்ப மாறுகள்னு சொல்லி தானே அறைகூல் கொடுத்தாரு. ஆட்கள் அண்ணாமலை சொல்லக்கூடாது, நான் விட்டு படம் காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கில் காசு பறிமுதல் பண்றது, மிரட்டுறது, எல்லா கட்சிகளையும் விலைக்கு வாங்குவது. ஒவ்வொரு நாட்டு மக்கள் சுதந்திரமா இருக்கணும்ன்றதை தாண்டி பொய்யால எவன்லாம் கட்சி வச்சிருக்கீங்களோ அவன்லாம் சுதந்திரமா இருக்கும்டா. முதல்ல யோகி ஆதித்யநாத் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் எல்லாம் ராமர் வழியில் வந்தவர்கள், நீங்கள் எல்லாம் குரங்கு வழியில் வந்தவர்கள். குரங்குனா யாரு? அனுமரு. ஏன் வாய்க்கு வாய் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய, சர்வதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய நபர்கள் வாக்குச்சாவடிக்கு போறதே கிடையாது. கையா சூரியனா தாமரையா மேகோவா அப்படின்னு பார்த்து அப்படி போடாம மக்களுக்கு முன்னால் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாக்குறுதிகளை அவர்கள் பரிசீலனை செய்ய. வாக்களிக்காத தேச துரோகிகளுக்கு முதல்ல அடுத்த வருஷம் 2026 ஒழுங்கா போயிட்டு ஓட்ட போடுங்கடா, படுபாய் போயிடலாம். பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஒயர் தமிழ் யூடியூப் சேனலுடைய முதன்மை ஆசிரியர் திரு லெனின் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேர்தல் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு. முதல் கட்டமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா ரொம்ப வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2019 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2-3 சதவீதங்கள் குறைஞ்சிருக்கு. சரி, இது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா பிரச்சாரங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாஜக ஒரு பிரச்சாரம் செய்து இந்திய கூட்டணிக்கு எதிராக அந்த பிரச்சாரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, வேலைவாய்ப்பு நாங்கள் தருவோம் அல்லது வளர்ச்சியை தருவோம் அப்படி இல்லாமல் மதங்கள் ரீதியான ஒரு பிரச்சாரம். அயோத்தி ராமர் கோவிலை ஏற்றுக்கல இந்திய கூட்டணி அப்படின்றது மோடி அவருடைய குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க. இப்போது இந்த ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜ்ரங் பலி இந்த மாதிரியான கோஷங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உத்தவ் தாக்கரேக்கு தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் அனுப்புது. அவருடைய அந்த கட்சி துவங்கி இப்போ புதுசாக அவருக்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க. அந்த சின்னத்துக்காக ஒரு பாடல் ஒன்று போடுறாங்க. அந்த பாடலில் ஜெய் பவானி அப்படின்ற ஒரு முழக்கம் வருது. அந்த முழக்கத்தை வைக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் உத்தவ் தாக்கரேக்கு ஒரு கடிதம் அனுப்பும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 3 கேள்விகள் கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி, வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட 2.6% வாக்குகள் 2019 விடவும் குறைவாக. ஆனால் இளைஞர்களுடைய புது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அந்த ஜனநாயகத்தை பற்றி தெரியாததனுடைய விளைவு தான் இதனுடைய எதிரொலியாக நம்ம பார்க்க முடியும். முதலில் இளைஞர்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, வீட்டில் எவனாச்சும் ஓட்டு போடாமங்கன்னா அவன் விளக்கமாத கொண்டு நடிச்சாச்சாத்தி அயோக்கிய போல கிளம்புடா அப்படின்ட்டு சொல்லி ஓட்டு போட்டு விடாம தான் உங்களுக்கு சோறுன்னு கேட்கணும். புரியல? பிள்ளைங்க 4 மீது மிதிக்கணும். அறிவட்ட பிள்ளைகளா நீங்க தான் ஒழுங்கா இல்ல, நாடு நாசமா போச்சு, இனியாச்சு நாடு விளங்கணும் அப்படின்னாக்கா போயிடணும். சரி, ஏன்னா இது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இது இந்தியாவுடைய திருவிழா இல்லையா? நம்ம இந்த எப்படி மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்துறோமோ, இதோ மதுரை அழகர் இப்போ ஆற்றுல இறங்க போறாரு, எப்படி அந்த திருவிழாவோ, எப்படி வந்து இஸ்லாமியர்களுடைய திருவிழாவோ, கிறிஸ்துவர்களுடைய திருவிழாவோ, சீக்கியர்களுடைய திருவிழாவோ, அதே போலதான் இது எல்லோருக்குமான திருவிழா. இந்த திருவிழாவில் தன்னை பங்கு செலுத்திக்கல அப்படின்னாக்கா அவன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேல நம்பிக்கை இல்லை, இல்லைன்னா அதை பற்றின ஒரு புரிதல் இல்லை அப்படின்றத அர்த்தம். இந்தியாவில் 2 முக்கியமான விஷயங்கள் குப்பைகளாகவே இருக்கிறது. ஒன்று
படித்து நன்கு படித்து அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய, ஏன் வாய்க்கு வாய் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய, சர்வதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய நபர்கள் வாக்குச்சாவடிக்கு போறதே கிடையாது. படிச்சவங்க போறது கிடையாது. அரசியல் தெரிஞ்சவங்க போய், படிச்சவங்க எல்லாருக்கும் அரசியல் தெரியும்ன்றது இல்லைல்ல, அரசியல் தெரிந்தவர்கள் வாக்குச்சாவடிக்கு போறது கிடையாது. ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது புரிதி என்ன அப்படின்னாக்கா, அப்படி வாக்குச்சாவடிக்கு செல்லக்கூடிய நபர்கள் யாருக்கு வாக்களிக்கணும், எப்படி நம்ம ஒரு கேண்டிடேட்டை பரிசீலனை செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு அரசியல் அறிவு இல்லாத, அரசியல் போதாமை அப்படின்னு சொல்லலாம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அரசியல் போதாமையினுடைய காரணமாகவும் இருக்கிறது. ஒலிபேருக்கு முன்னாடி வாக்குறுதிகளை கொட்டி கொட்டி பேசின களவாணி பேருக்கு நம்ம வந்து ஓட்ட போட போறோமா, இல்லை நாட்டை நல்லொலிப்படுத்தக்கூடிய, இல்லை நாடு அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுக்கக்கூடிய நபருக்கு வாக்களிக்க போகிறோமா என்கின்ற அந்த அறிவு இல்லை, அந்த புரிதல் இல்லை அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். இது ரெண்டுமே தப்பு. ஓட்டு யாருக்கு போடுறோன்னு தெரியாம போடுறது, காலங்காலமாக சொல்லுவாங்களே, ஏய் நாங்கெல்லாம் எம்ஜிஆர் ரசிகம்பா, காலங்காலமாக எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கோம், இன்னொன்று ஜெயலலிதா ஆட்டத்தை பார்த்துருக்குறேன், பாட்டை பார்த்துருக்குறேன், இன்னமா ஆடுவாங்க எம்ஜிஆரோட அப்படின்ட்டு ஓட்டு போடுறதும் தவறு. காலம் காலமாக நான் கருணாநிதிக்கு தான் ஓட்டு போட்டு கொண்டிருந்தேன், அண்ணாவுக்கு தான் ஓட்டு போட்டு கொண்டிருந்தேன், உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டு இருந்தேன்னு யோசிக்கிறதும் தப்பு. கையா சூரியனா தாமரையா மேகோவா அப்படின்ட்டு பார்த்து அப்படி போடாம, மக்களுக்கு முன்னால் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாக்குறுதிகளை அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். மக்கள் முதல்ல பரிசீலனை செய்து அதற்கு பிறகு ஓட்ட போடணுன்றது தான் என்னுடைய இது. வாக்களிக்காத தேச துரோகிகளுக்கு முதல்ல அடுத்த வருஷம் 2026 வருது ஒழுங்கா போயிட்டு ஓட்ட போடுங்கடா, படுவாய்ப்பு இல்லை. அதுவும் இந்த குறிப்பா வந்து இன்னைக்கு காலையில வந்து பேப்பர்லாம் வந்துருச்சு, எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு வாக்குப்பதிவு. மத்திய சென்னையில தான் மிக குறைவாக வாக்குப்பதிவு வந்திருக்கு. அதிகப்படியான வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில 81.20% வந்துருக்கு. என்னன்னா இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்க ஷூட்டிங் எடுத்துட்டு இந்த பகுதி அண்ணா நகர் பகுதி கூட மத்திய சென்னைக்குள்ளதான் வருது. படித்தவர்கள் அதிகமா இருக்கிற அண்ணா நகர், வெள்ளிவாக்கம், அப்புறம் சேப்பாக்கம், இந்த மாதிரியான பல பகுதிகள் அதுக்குள்ள நிறைய பகுதிகள் அதுக்குள்ள 6 தொகுதிகள் உள்ள வரும். இப்போ இவ்வளவு படித்தவர்கள் அதிகமா இருக்கிற சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருக்கிற மக்கள் இருக்கிற ஒரு பகுதியில வெறும் 53.96% தான் வாக்கு வருது அப்படின்னா, படித்தவர்கள் சோம்பேறிகளாக இருக்காங்களா, இல்ல படித்தவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை? இல்ல, அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. எவ்ரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் வந்து டிமாண்ட் பண்றது என்னன்னா, வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படின்றத அவங்க கற்றுக் கொடுத்துறாங்க. வாக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை அந்தந்த கல்விச்சாலைகள், கல்விக்கூடங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, 2-3 ரகம் இருக்கிறாங்க தோழர். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேர் அவன் வந்தாலும் அதான் பண்ண போறான், இவன் வந்தாலும் அதான் பண்ண போறான், இவங்க அரசியல்ல நம்ம எதுக்கடா போயிட்டு விழுந்துக்கிட்டு, வாடா மாப்பிள்ள நம்ம படத்துக்கு போவோம், அங்க போவோம், ஆபீஸ் லீவ் விட்டுருக்குறாங்க, ஒரு நாள் முழுக்க லீவு, நம்ம பாட்டுக்கு ஜாலியா கொண்டாடுவோம் அப்படின்னு. நீங்க பாருங்க, இன்னொரு தரப்பு இருக்கிறாங்க. இல்ல அன்னைக்கு தியேட்டர் எல்லாமே லீவு தான் விட்டுருந்தாங்க. லீவு ஆனாலும் சரி எங்கேயாச்சும் போவோம், முன்னாடி கூட்டம் முன்னாடி வாங்கி வச்சிருக்கக்கூடிய பானங்களை வந்து அருந்துவோம் அப்படின்ற ஒரு மனப்போக்கு தான். சரி, இதுதான் இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது. இது இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதற்கு அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால ரொம்ப தெளிவாகவே புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு 2-3 பேர் மெசேஜ் பண்ணி காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவும் பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோவும் அனுப்பிச்சு வைடா அப்படின்னாங்க. அனுப்பிச்சு வச்சுட்டு கடைசியாக அவங்களுடைய முடிவு தான் யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்றது தான். சரி, ஆக்சுவலி இப்படி ரிவ்யூ பண்ணி போகிற ஒரு கூட்டம் இருந்தாலுமே கூட இந்த அரசியல் போதாமை இருக்கக்கூடிய நபர்கள் போகிறது கிடையாது. இதுதான் நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் பாருங்க, மணிப்பூரில் ஒரு பிரச்சனைங்க, 2 பூத் கேப்சர் பண்ணிட்டாங்க. 2 பூத்தை பாஜக காரங்க மெய்தி சினத்தை சேர்ந்தவர்கள் 2 பூத்தை கேப்சர் செஞ்சுட்டாங்க. சத்தீஸ்கரில் ஒரு சிஆர்பிஎஃப் வீரரை கொலை பண்ணிட்டாங்க, செத்து போனார். வெஸ்ட் பெங்காலில் பாஜக காரர்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ்காரர்களுக்கும் பிரச்சனை, ஊருக்குள்ளே கலவரம். நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேர்தல் ஒழுங்காக நடந்திருக்கு, ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கிறது. நம்மளுக்கு லீவ் கொடுத்து நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்கான ஒரு முழு நாளையும் கொடுத்து அரசு கொடுத்துருக்குது, ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழலை அமைத்து கொடுத்துருக்கு. அதில் கூட உங்களை என்ன கேள்வி கேட்கறது, அதில் கூட நீ உங்களால் போயிட்டு ஓட்டு போட முடியலன்னா கொய்யால உங்களுக்கு என்ன சேட்டை இருக்கும்.
நீங்க எல்லா வேலை நீங்க இப்போ இந்த செங்கல்பட்டு பக்கம் ஒரு பிரியாணி கடை ஆஃபர் போடுறான். ஓட்டு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் பிரியாணி கடை விளம்பரம் வைக்கிறான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் காக்காச்சி மொபைல்ஸ்னு வச்சிருக்காரு எம்ஜிஆர். அவர் சொல்லுதாரு, நான் வேணா ஓட்டு யார் யாரெல்லாம் போட்டு வந்து ஓட்டு போட்டேன்னு பதிவு செய்யறாங்களோ அவங்களுக்கு டெம்பர் ஃப்ரீயா கொடுக்கலான்னு இருக்கிறேன். நல்லா சி எப்படி எப்படியெல்லாம் இளைஞர் ஒரு யூத்து தன்னை ஒரு ஜனநாயக திருவிழாவில் அவரை இணைத்துக் கொள்வது மட்டுமல்லாது மற்றவர்களை இணைக்க வைப்பதற்கான வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, நோட்டாக்கு போடுவேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. டேய், நோட்டானா என்னன்னே தெரியாம இருக்கும் அவங்களுக்கு. ஏன் இருக்கும்ல, அதுக்கும் போடல, அதுவும் தெரியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நிறுவனங்கள், கல்வி சாலைகள், அரசு அலுவலகங்கள்ல இருக்கிறவங்க கம்பல்சரி ஓட்டு போடுறாங்களா அப்படின்றத கண்காணிக்கணும். அப்படி ஓட்டு போடலை அப்படின்னாக்கா ஏன் நீ ஓட்டு போடலைன்னு உனக்கு கொஸ்டின் பண்ணணும். அதை மீறி ஒரு சில தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்கிறது, அலுவலகங்கள் இருக்கிறது, அங்கே நிறைய பேர் வராங்க, அவங்க கிட்ட ஓட்டு போட சொல்லி கம்பல் பண்ணணும். நீ ஓட்டு போட்டு வா அப்படின்றத உறுதிப்படுத்தணும். நிறைய பிரைவேட் நிறுவனங்கள் இருக்குதுங்க, ஐடி நிறுவனங்கள் இருக்கிறது. ஓட்டு போடணும், லீவ் கொடுக்க மாட்டேங்கிறான். போடா, லீவ் உனக்கு அரசாங்கம் கொடுக்குதுன்னா அந்த கார்பரேட் கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏன் நீ வந்து இது பண்ணல, ஏன் உனக்கு லீவ் கொடுக்கல அப்படின்றதையும் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த விஷயம் முதல் கேள்விக்கான இதனால தான் குறைந்திருக்கு. நீங்க சொன்னது வந்து ஒரு வார்த்தை நான் சேர்த்துக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு காலையில ஒரு பேப்பர்ல இது குறித்து ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த உலகம் முழுக்கும் ஜனநாயகம் அப்படின்னா அது வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது, ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்றது. கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுல கொண்டு வந்தது. அனைவருக்குமான வாக்கு எப்பொழுது வரும்னா 700 வருடங்களுக்கு பிறகு 1800 அந்த வாக்குல தான் அவங்களுக்கு அனைவருக்குமான ஓட்டு அப்படின்றது வருது. ஆனா இந்தியாவில் முதலா எலெக்ஷன் நடந்ததே பார்த்தீங்கன்னா 1887 காங்கிரஸ் துவங்கி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்து உள்ளாட்சி தொகுதியில் எலெக்ஷன் நடக்குது. ஆனால் அப்போ கூட எல்லாருக்கும் ஓட்டு கொடுக்கல. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து சொத்து வைத்திருந்தவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு கொடுத்தாங்க. இப்போ அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்தது அம்பேத்கர்லாம் பிறந்து ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் 1931 அந்த வட்டமேஜை மாநாட்டில் வந்து பேசுகிறாரு, அனைவருக்குமான வாக்கை நீங்கள் உறுதியளிங்க. அதன் அடிப்படையில் 1936 முதலா இந்தியாவில் நடந்த தேர்தலில் அனைவருக்கும் வாக்கு அப்படின்றது ஒன்று கொண்டு வராங்க. நம்ம தான் இந்தியாவில் தான் ரொம்ப சீக்கிரமாக நடந்தது அனைவருக்குமான வாக்குன்றது. ஆனால் அவ்வளோ போராடி வட்டமேஜை மாநாட்டெல்லாம் போய் அம்பேத்கர் பேசி வாங்கி கொடுத்த அனைவருக்குமான ஓட்டை கூட படித்தவர்கள் போடலை அப்படின்றது ஒரு வெற்றிகரமான. இல்லைங்க, இன்னும் அம்பேத்கரை எப்படி இங்க பாக்குறாங்கன்ற சொல்றேன். இங்க அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு எதையுமே அவங்க ஏத்துக்கிறது கிடையாதுங்க. அதே ஏத்துக்கிறாங்க, அதுலதானே களவாணித்தனம் பண்றாங்க. நீங்க பாத்தீங்களா, நீங்க வட மாநிலங்கள்ல வாக்கு எந்திரத்துக்கு பக்கத்திலே போக முடியாது, அப்படி எட்டி பார்க்கணும், வேற ஒருத்தர் ஓட்ட போட்டு போயிட்டே இருந்துருவாங்க. இங்க பாஜக காரன் நிற்பான், நின்னுகிட்டு ஓட்டு போட விட மாட்டான். நீ என்ன சாதிக்கார, நீ எல்லாம் ஓட்டு போடுற அளவுக்கு பெரிய இவனாடா, கொங்கனையா இருடா, நான் போடுறேன்டா ஓட்டை அப்படின்னு சொல்லி தாமரைக்கு ஒரு குத்தே அப்படி குத்துட்டு போயிட்டே இருக்கும். இங்க இன்னும் அதெல்லாம் வரலங்க. இங்க மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு தரல. நீங்க அரசாங்கம் வாய் வார்த்தையாக தான் பேசுகிறது, ஓட்டு போடுங்க ஓட்டு, அதை தாண்டி நடவடிக்கை எடுக்கணும்ல. நீ கட்டாயம் ஓட்டு போடணும்ன்ற அந்த ஆமா, ஓட்டு போடல அப்படின்னாக்கா உன் சம்பளம், ஒரு மாசம் சம்பளம் நக்கிட்டு போயிடுறாசான்னு சொல்ல வேண்டியதானே. நக்கிட்டு போச்சு சும்மா இருப்போம்னா இல்லைன்னு ஆயிரும்ல. பிறகு இந்த மாதிரியான ஒரு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஜனநாயகத்துல எல்லாரும் பங்கெடுத்துக்கணுங்க. அடுத்த 5 வருஷம் நம்மள எவன் ஆள போறான் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கான ஒரு எலெக்ஷன். அது நான் என்ன சொல்றேன், ஆள போறான் ஆள போகல அப்படின்றத விட வச்சிருக்கேன், ஒன் மேன் ஒன் வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் தான் அம்பேத்கர் கொண்டு வராரு. எல்லாருக்குமான ஒரு மனிதருக்கான வேல்யூ இல்லை அப்படின்றதாலதான் அவங்க உயர் சாதிகள அல்லது யாரெல்லாம் வசதியா இருந்தாலும் அவங்கள்ட்ட ஓட்டு போடுறாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, வெறும் 20% பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நீ எப்படி எல்லாருக்குமான தலைவனா மாற முடியும்? இப்ப எல்லாரும் தேர்ந்தெடுத்தாதான் நீ எல்லாருக்குமான தலைவர். அப்போ இங்க வந்து அம்பானிக்கும் ஒரே வேல்யூ தான், எனக்கும் ஒரே வேல்யூ தான், அதானிக்கும் ஒரே வேல்யூ தான், எனக்கும் ஒரே வேல்யூ தான். அப்ப இந்த ஒன் மேன் ஒன் வேல்யூன்றத கூட படித்தவர்கள் புரிஞ்சுக்கலையா அப்படின்றது ஒரு கேள்வி. அதுதான் கல்வி கூடங்கள்ல யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. ஒருத்தன் பணக்காரனா இருப்பான், கார்ல ஆடி கார்ல வருவான், ஒருத்தன் BMW கார்ல வருவான், ஒரு பெற்றோர் வந்து சைக்கிள்ல வருவாரு, அவங்க பிள்ளைய சைக்கிள் விட்டு வருவாரு, ஒரு பெற்றோர் நடந்து கூட்டு வருவாரு. அந்த ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் கல்வி கூடங்களுக்குள்ள தெரியக்கூடாது அப்படின்றதுனாலதான் யூனிஃபார்ம் அப்படின்ற அந்த சிஸ்டமை அங்க இருந்தே அவங்களுக்கு வந்து கொண்டு வராங்க. அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஆனா என்னன்னா, அரசாங்கம் கடுமையா தண்டனை கொடுத்தாதான் இது வந்து மாறும் அப்படின்னு ஒரு தலையெழுத்து இருக்குது.
ரெண்டாவது கேள்விக்கு வருவோம். ரெண்டாவது கேள்வி தான் மிக முக்கியமான கேள்வி. என்னன்னா அது திரும்பி அந்த கேள்வி கேட்டுருக்கேன், அவன் மறந்துருப்பாங்க. ஆமா, ஏன்னா பாஜக தொடர்ந்து ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்ற முழக்கம்லாம் வச்சுட்டு தான் இருக்கு. இப்போ இதுக்கு கவுண்டர் வைக்கிறதுக்காக சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே அணியில் இருக்கிற அந்த அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜெய் பவானி அப்படின்றது, அதாவது அங்க இருக்கிற ஒரு கடவுளுடைய பெயர். அது சத்ரபதி சிவாஜி அந்த முழக்கத்தை வைத்து தான் ராஜ்யத்தையே ஆண்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஜெய் பவானி ஹிந்து அப்படின்ற வார்த்தைகளை அவரும் பயன்படுத்துறாரு. ஹரஹர மகாதேவ் நான் சொல்ல போறேன் அப்படிலாம் சொல்றாரு. தேர்தலில் இந்த மாதிரியான தேர்தலில் முழக்கங்கள் என்பது அரசியல் ரீதியான முழக்கம் இல்லாமல், மாநிலம் சார்ந்து அல்லது உரிமை சார்ந்த முழக்கம் இல்லாமல், மதம் சார்ந்து வருகின்ற முழக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது ரொம்ப அருவருப்பானது. ரெண்டு பக்கமும். ஆமா, யார் பண்ணாலும் தப்பு தான். நீங்க பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு தான். நீங்க அவன் மட்டும் சொல்றான். கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலின் போது போயிருந்தாரு. அவர் அதான் சொல்லுதாரு, தேர்தலின் போது போயிருந்தாரு, அன்னைக்கு சொன்னாரு, கோஷம் விட்டாரு, எல்லோரும் கோஷம் போடுங்க. அப்ப தேர்தல் ஆணையம் என்னடா நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்காரு. அமித்ஷா பேசினாரு, அதுக்கு சொல்லு அப்படின்னு கேட்காரு. நியாயம். அதுக்காக அவன் ஒன்று எடுத்து திங்கிறான்றதுக்காக நீ எடுத்து வாயில அப்பிப்பியா? சரி, இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம்ல. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அந்த அரசியல் சாசனத்தின் படி தானே அரசியல் கட்சியை நடத்தணும். நீங்க தேர்தல் ஆணையம் நான் கேட்குறேன், இவர் கேட்ட அதே கேள்வியை கேட்குறேன். இவர் பண்ணது தப்பு தாங்க. ஏன் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர் மேல மட்டும் நீ வந்து பேசுற. அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தாரு, வாஜ்பாய் இருக்கும் போது பேசாததா? அத்வானி பேசாததா? மசூதியை இடிக்கும் போது அத்வானி பேசாததா? ஏன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பலர் அதான பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப கூட ஒரு அம்மா குண்டு புஷ்ணிக்காவட்ட இருக்கும் பாருங்க, பாஜக RSSல துப்பாக்கி வச்சுட்டு காந்தியை சுட்டுட்டு இருக்குமே, ஏதாச்சும் வாயை திறந்து பேசியிருப்பாங்களா? பிரத்யா தாக்கூர் அந்த அம்மா பேசியிருக்கும், அந்த அம்மாவை மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? அதாவது ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க. அதுக்காக நான் இவர் பேசுறது நியாயம்னு நான் சொல்லி பேசல. அவங்களுடைய வரலாறு இருக்குல்ல, மசூதியை நோக்கி வில்லு விட்டு அந்த அம்மாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க. இன்னைக்கு வீடியோ ட்ரெண்டிங் வீடியோ அது. அந்த அம்மா ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த அம்மா இந்து அம்மா, இந்து மதத்தை சார்ந்தவங்க, அந்த பகுதிக்குள்ள போயிட்டு வாக்கு சேகரிக்கிறாங்க. அந்த அம்மா தள்ளி விடுறாங்க அந்த கேண்டிடேட்டை. அதை ஒருத்தர் காணொலியாக மாற்றுகிறார். அவரை மிரட்டுறாங்க. அந்த அம்மா, ஏய் நீ வீடியோ எடுக்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி, இந்தியாவில் எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்று இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ள யார் வந்து அந்த மத வெறியை தூண்டி விடுகிறார்கள் அப்படின்னாக்கா அது மதத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்காமல அந்த அயோக்கியப்படு தான். யார் அந்த அயோக்கியப்படு உங்களுக்கு தெரியும். நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இவர் இருக்கார்ல உத்தவ் தாக்கரே, அவங்க ஐயா பால் தாக்கரே, அவர் ஒரு முக்கியமான மனுஷங்க. அன்னைக்கு அந்த மாநிலத்தில் நிறைய மொழி பேசக்கூடிய பலர் மாற்று மொழிகள் பேசக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. நிறைய அரசு வேலைகள்ல இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு. ஆனால் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அப்போ அவர் வந்து ஒரு முழக்கத்தை கொண்டு வராரு, எங்க மாநிலத்தில் இருக்கிறவனுக்கு தான் நீ வந்து முதல்ல வேலை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பிற மாநிலத்தில் இருக்கிறவனுக்கு பிற மொழி பேசக்கூடியவனுக்கு நீ வந்து வாய்ப்பு வந்து உண்டாக்கணும்னு சொல்லி கட்சியை தொடங்குறாரு. காலப்போக்கில் அதுவே சர்வதிகாரமாக ஆச்சு. தமிழ்நாட்டு மக்களே அங்கிருந்து விரட்டி அடித்தார்கள். குறிப்பா தாராவி பகுதி. ஆமா, தாராவி பகுதியில் அடிச்சு விரட்டினாங்க. பெரிய கலவரமாச்சு. டான்ஸ் எல்லாம் அங்க எப்படி உருவானாங்க? இன்னுமே டான்ஸ் இருக்கிறாங்க அங்க. அப்படி வந்து உருவாயிருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து களம் காண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெத் கீஸ் இருக்குல்ல, டெத் கீஸ்னு ஒண்ணு இருக்கு. முத்தம் கொடுத்தோன்னு செத்துவாங்க. இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த டெவில் படம்லாம் பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்தோடனே செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் படங்கள்லாம் இருக்கு. அதை போலதான் பாஜக, தே ஆர் டெவில்ஸ். நீங்க பாருங்க, யாரும் அவங்க போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்களா ராசா அப்படின்றாங்க. எங்கேயாச்சும் நாசமா போச்சு. உதாரணத்துக்கு அதிமுக இல்லையா, பாமக கூட்டணி வச்சு நகிட்டு போச்சா? இதுக்கு முன்னாடி தேர்தலில் வைகோ கூட்டணி வச்சு நகிட்டு போச்சா? ஏன் திமுக ஒரு வாட்டி கூட்டணி வச்சு தோத்து போச்சா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்க, நகிட்டு போச்சா? எல்லாரும் பகிரங்க மன்னிப்பு கேட்டாங்க, 2 பேரும் மன்னிப்பு கேட்டாங்க. கலைஞர் சொல்லுவாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு ஒரு தடவை சமைச்சார், ஞாபகம் இருக்கா? ஸோ பாரதிய ஜனதா கட்சியோடு யாரெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறோ அவருடைய கட்சி 2ஆக பிளவுபடும். பின்பு அந்த கட்சி அழிந்து விடும். இதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நரேந்திர மோடி வந்தார், அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் தலையில கை வச்சாரு, புசுக்குன்னு போயிடுச்சு. டிடிவியை கட்டி பிடிச்சாரு, முடிஞ்சிச்சு.
ஓபிஎஸ் அழுகாத கண்ணான்னு கண்ணை தொடச்சாரு, முடிஞ்சு. வேட்டி கூட கட்ட. ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவரு அதிமுக முதல்வருங்க, அவரு கட்சி நாசமா போச்சு இல்ல. அதை போலதான் இன்னைக்கு பால் தாக்கரேனுடைய கட்சி விளங்காம போச்சு. இன்னைக்கு என்னன்னா இவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, அவங்க மட்டும் மதத்தை பத்தி பேசலாம், நாங்க பேசப்படாதா? அவ பேசினா தப்பு இல்லை, நான் பேசினா தப்பா? அவ மட்டும் உனக்கு நல்ல உறவு, நாங்க உனக்கு உறவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுவும் தவறு. இந்தியா கூட்டணி ஒரு முக்கியமான ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்தியா கூட்டணியினுடைய இது. ராகுல் காந்தி அவர்கள் நடைபாதை நடந்து வந்தாரு, கட்சியை வளர்க்கணுன்றதுக்காகவா, இல்ல அவரை தலைவரா ப்ரமோட் பண்ணிக்கணுன்றதுக்காகவா, பிரதமர் ஆகிக்கணும் அப்படின்றதுக்காகவா? இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும், ஒற்றுமையாக எல்லோரும் ஒன்று சேருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், எனவே எல்லோரும் என்னோட கை கோர்த்து நியாயம் கேட்போம், வாருங்கள். பச்சிலம் குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்படுகிறது, வாருங்கள். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு, பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், வாருங்கள். ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடையாது, எனவே அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்போம், வாருங்கள். இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், வாருங்கள். இந்திய தேசத்தினுடைய இறையாண்மையும் பாதுகாப்போம், வாருங்கள்னு சொல்லி தானே அறைகோல் கொடுத்தாரு. அப்படிதான் அறைகோல் கொடுத்து கூப்பிட்டாரு. இன்னைக்கு திருமாவளவன் சொல்லுகிறார், ஒரு கட்சியினுடைய தலைவருங்க, நான் தேசிய கட்சியாக அறிவிக்க போகிறேன் என்று அறிவிக்க போறாரு. உடனே திருமாவளவன் இங்க அசோக் பில்லர்ல இருந்து நேரா அவருடைய கட்சி அலுவலகம் ஆந்திராவுக்கு போயிட்டு, ஐயா ராசா அப்படி பண்ணாத, நாளைக்கு ஒரு தேர்தல் நடைபெற போகிறது, நீ தேசிய கட்சியாக ஆரம்பித்தால் அது ஒரு சர்ச்சையாக மாறும். ராகுல் காந்திக்கோ அல்லது சோனியா காந்திக்காகவோ நம்ம வேலை பார்க்கல, அவர்கள் நம்முடைய எதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், RSS சங் பரிவார் கும்பலை சேர்ந்தவர்கள், இந்துத்துவ சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அயோக்கியர்களிடமிருந்து இந்த நாட்டையும் தேசத்தையும் பாதுகாக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும். எனவே கட்சி தொடங்காதீங்க. இந்தியா என்கின்ற ஒரு கூட்டணி எவ்வளவு பெரிய பிரச்சனைங்க, இதுல எவ்வளவு பிரச்சனை. இதோ ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி, ஒரு பக்கம் காட்சி மூச்சுன்றாங்க. ஆமா, கேரளால வேற சண்டை போட்டுக்கிறாங்க, பினராயி விஜயனும் ராகுல் காந்தியும். அதுக்கு இடையில அரவிந்த் கெஜ்ரிவால் வேற மாண்டு மண்ணை கவராங்க. நிதிஷ்குமார் இருந்தா அப்படியே யூட்டன் அடிச்சு பின்னாடி வீட்டில் ஓடி விட்டா அப்படி ஈடியை கொண்டாந்து பாய்ச்சுறாங்க. ஒரு பக்கம் சிபிஐயை கொண்டு வந்து இது பண்றாங்க. இந்த தமிழ்நாட்டில் பார்க்கல, செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள போட்டு கும்முன்னு கும்பினது, பொன்முடியை தூக்கி போட்டு கும்முன்னு கும்பினது. அதை வச்சு அண்ணாமலை ஒரு அரசியல் பண்ணி ஒரு சாமியார், இந்த சாமியார் அந்த அண்ணாமலை ஆட்கள், அண்ணாமலை சொல்லக்கூடாது, நான் விட்டு படம் காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கில் காசு பறிமுதல் பண்றது, மிரட்டுறது, எல்லா கட்சிகளையும் விலைக்கு வாங்குவது, இதையெல்லாம் மீட்க வேண்டும் என்பதற்காக தானே இந்தியா கூட்டணி இருக்குது. ஒவ்வொரு நாட்டு மக்கள் சுதந்திரமா இருக்கணும்ன்றதை தாண்டி கொய்யால எவன்லாம் கட்சி வச்சிருக்கீங்களோ அவன்லாம் சுதந்திரமா இருக்கணும்டா முதல்ல. நாளைக்கு நம்ம வாழ முடியும். இல்லைன்னா நம்மள நெருக்கி போடுவாங்க, நெருக்கி கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் தெரிச்சுட்டு ஓடி போடுவான் பாஜகவுக்குன்னு பயப்படுறாங்க. ஆமா, அவ்வளவு கட்சியே இருக்காது. இன்னைக்காச்சு வா 400 கோடி, வா 500 கோடி, எம்எல்ஏ வா 200 கோடி, கவுன்சிலரா வா 10 கோடி கூப்பிடுதான். அடுத்த கூப்பிட மாட்டான், வாயில தூக்கி போட்டு 4 பேர் மிதிப்பான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நார்த்தில் இருக்கான், அந்த ஈடி போன கதையை சொல்ல, நான் உள்ள ஈடி அடிச்சுச்சான் அடி. அந்த அடி அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா, அடிச்சு அடி சவுண்டு வெளியில கேட்குதான், வெளியில எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் தான் நிற்காங்க. அப்படி போட்டு அடிக்காங்களாங்க. அப்ப பார்த்துக்கோங்க நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. எம்எல்ஏக்கு அந்த கதி. இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் கை வைக்கல. நம்ம ஆபீசர்களை போயிட்டு கைது பண்ற இடி ஆபீசரை, டே களவாணி பேல என்ன களவாணி தானே பண்ற, காசா வாங்குற, காசு பிளடி ராஸ்கல் அப்படின்னு தூக்கி உள்ள வச்சு ஊமை குத்தா குத்திட்டு இருக்கிறோம். அந்த பக்கம் அப்படி இல்லை, நிலைமை ரொம்ப மோசம். இப்ப மட்டும் ஆட்சியை அவர்கள் மீண்டும் கைப்பற்றி விட்டார்கள்னா இவர் பேசுறதுக்கு வாய் இருக்காது, அடைச்சு விடுவாங்க. தீகாரோ எந்த ஜெயிலில் வைப்பாங்களோ, ரொம்ப மோசமான நிலையாகி போகும். நீங்க பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறார்கள், அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வரை கைது செய்திருக்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்களை, அமைச்சர்களை கைது செய்திருக்கிறார்கள், விலை கொடுத்து வாங்குவேன் என்கிறார்கள். அந்த அம்மா பேசுது, நாம் தமிழருக்கு அந்த அம்மா பேர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு முக்கியமான பிரச்சார தலைவர். அவங்க பேசுறாங்க, என்னை வந்து பாஜகவுக்கு வான்னு கூப்பிடுறாங்க, மிரட்டுறாங்க. ஒருபோதும் நாங்கள் போக மாட்டோம்னு அந்த அம்மா மீடியா முன்னாடி வந்து பேசுறாங்க. அமைச்சரா இருக்காங்க, முன்னாடி வந்து அட்வைசர் வேற, முன்னாடி வந்து பேசுறாங்க. அவங்க வெளிப்படையாக பாருங்க, ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய 2-3 பேர் வாயை திறந்து பேசவில்லை.
வெளியில வந்தோடனே வாயை திறந்து பேசல, வாயை முடிக்கிட்டாங்க. மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஜார்க்கண்ட் முதல்வர் அவரு ஒரு பக்கம் த்ரெட்டன் பண்றாங்க. இந்த கார்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருங்க, 2 இருக்கைகள் காலியாக இருந்துச்சுங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இன்னொருத்தருக்கும். அவங்க மனைவிகள் ரிப்பீட் கட் பண்ணுங்க, மனைவிகள் கலந்து கொண்டார்கள். எல்லோரும் கை கொடுத்து நிற்கிறாங்க. நாடு மிகப்பெரிய அபாயகரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும்? அவரு உத்தவ் தாக்கரே பேசணும், இதெல்லாம் அநியாயம் அப்படின்ட்டு பேசணும். நான் பாட்டு போடுவேன், இதனுடைய பிரச்சாரமா கொண்டு போகின்றது அயோக்கியத்தனமா இல்ல? அப்ப நீங்க யாரு? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உத்தவ் தாக்கரே இப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாதானே தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்கும். நோ, நாட் லைக் தட். See, this is not for publicity. பொலிட்டிக்கல் பார்ட்டியை ப்ரொபகண்டா பண்றதுக்கான இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருடைய கொடிய லோகோ மாத்துறாரு, அவ்வளவுதான். இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இவ்வளவு அலப்பறலாம் தேவை கிடையாது. மக்கள் உங்களுக்கு மம்தாவும் பண்றாங்க. அங்க போனா ஜெய் காலின்னு மம்தா சொல்றாங்க, டெல்லி போனீங்கன்னா ஜெய் அனுமான் சொல்லிட்டு இவரு ஆம் ஆத்மியினுடைய தலைவர் கெஜ்ரிவால் சொல்றாங்க. இல்ல ஸ்டேட்டுக்கு வாய்ஸ் மாறல. நாட் லைக் தட்ங்க. நீங்க எப்படி பேசுங்க? அப்ப பஞ்சாபுக்கு போனா இஸ்லாமியர்கள் யாருமே சொல்லக்கூடாதுங்க. அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. மதத்தை வைத்து நாடு கிடையாது. நாட்டுக்குன்னு சொல்லி அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போன சட்டத்துல மதம் பார்த்து அவர் சட்டம் எழுதி வைக்கலங்க. சாதி பத்தி இவன் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லல, கீழே இருக்கணும் மேல வரணும்னாப்ல. எல்லா மதத்தோரும் ஒன்றாக நிற்க வேண்டும். அரசியல் சாசனத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணு சமம் தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்கா. அப்படி தேர்தல் ஆணையம் ஏத்துக்குமா? இல்ல தேர்தல் ஆணையம் உத்தவ் தாக்கரே பண்ண கேள்வி எழுப்புது, மோடி பண்ண கேள்வி எழுப்புறா. அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு நிமிஷம் அவங்க யார் ஆளுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவ யார் வீட்டு பிள்ளைன்னு தெரியாதா? நான் சொல்ல மாட்டேன். நான் இருக்கு எங்கேயோ போற மாதிரியாத்தான் என் மேல ஏறாட்டாங்கிற மாதிரி. பிடிக்காத மாமியா கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம் நிறுவாங்க. இன்னொரு வேற இருக்கு, அம்மனமா இருக்கிற ஊர்ல கோமனை கட்டணும் பைத்தியக்காரனா, அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களா? என்னன்னா சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. நீங்கள் எந்த அளவுக்கு உத்தரவு தாக்கரே மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அதே விஷயத்த நரேந்திர மோடி கிட்ட சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார். யாரு இவரு அந்த குரங்கோடையே பேசுவார், அந்த மனுஷன் பேர் என்னது? உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத், குரங்கு மனிதர். அவர் கூட உட்காந்துட்டு தெரியுமா பேசுறாங்க. யோகி ஆதித்யநாத் அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் எல்லாம் ராமர் வழியில் வந்தவர்கள், நீங்கள் எல்லாம் குரங்கு வழியில் வந்தவர்கள். குரங்குனா யாரு? அனுமரு. எனவே ராமருக்கு இந்த வானரங்கள் தான் உதவியாக இருந்தது. அதே போல பாஜக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும். அநியாயமா இல்லை? பித்தலாட்டமா இல்லை? ஒரு நாட்டினுடைய பிரதமரும் அமைச்சர்களும் எப்படி போயிட்டு ஓட்டு கேட்கணும்? நான் உங்களுக்கு இது வாங்கி தரேன், சைக்கிள் வாங்கி தரேன், ஸ்கூட்டர் வாங்கி தரேன், உங்களுக்கு ஸ்கூல்ஸ் கட்டித்தரேன், உங்களுக்கு மருத்துவமனைகள் நான் கட்டித்தரேன், எய்ம்ஸ் மருத்துவமனை நான் கட்டித்தரேன், பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிறேன், பொம்பளை பிள்ளைங்க தெருவில் நடக்கிறதுக்கு நான் பாதுகாப்பை உறுதி செய்கிறேன், காவல்துறையில் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன், நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு. இதெல்லாம் பேசு. கேட்டாக்கா இலவசம்னா கையமையான்னு வாங்க. சரி ரைட்டு, சைக்கிள் வாங்கி தராத, பைக் வாங்கி தராத, லேப்டாப் கொடுக்காத, ஆனால் பால் பேக்கெட் போடியா நீ கர்நாடகாவில்? உன் ஆளை விட்டு நீ அந்த பக்கம் கேஸ் போட விட்டுட்டு இந்த பக்கம் இலவசம் அறிவிப்ப. நாங்களாம் என்ன கேனா போயிடல உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் அதாங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மீண்டும் பிரச்சாரத்தில் பயன்படுத்திக்கிறார். அவருடைய மேனிஃபெஸ்டோல வந்திருக்குதுங்க. என்ன சொல்றாரு? நான் 1 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம். புடலங்க அப்போ 10 வருஷமா என்னத்தை பண்ணிட்டு இருந்த? கேட்பானுலாம் மாட்டானா? நான் கேட்கலங்க, மக்கள் கேட்காங்க. அப்படி அயோக்கிய பேட. அப்போ 10 வருஷமா என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. திமுக காரங்க கேட்கிறாங்க, ராகுல் காந்தி கேட்கிறார், அதிமுக கூட கேட்குது. ஒரு 2016 நான் 1 கோடி ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன். 10 வருஷம் ஆண் நக்கிட்டு போச்சு. 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். எங்க 20 கோடி பேருக்கு வேலை அப்படின்னு கேள்வி கேட்டா 1 கோடி பேருக்கு கூட இவங்க வேலை கொடுக்கல. 1 கோடி பேரை கூட இவங்க தாண்டல. ஐயல்வோ சொல்லுது, வறுமைக்கு வாக்கப்பட்டு கிடக்குறாங்கடா அப்படின்னு. அண்ணா ஒரு வாக்கியம் சொல்லுவாரு, வேலை இல்லாத இளைஞர் மூளையில் சாத்தான் குடியிருக்கும் அப்படின்ட்டு. அதான் கலாநிதனம் பண்றான், அதான் மதவெறி ஏறி போய் இருக்கிறான். அவன் வேலை கேட்கக்கூடாது, கல்வி கேட்கக்கூடாது, அவனுக்கான உரிமைகளை எதுவும் கேட்கக்கூடாதுன்றதுக்காக இந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு என்ன பண்றாங்க? மதத்தை ஸ்பீச் பண்றாங்க. டேய் அவன் அப்படி, அவன் இப்படி, அவன் அதுக்கு அடிமையாயிட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள். அதை மாற்றணும்.
மாவீரன் பகத்சிங் இருந்தாங்க, எதுக்கு தூக்கு கைத்து முத்தமிட்டா? பால் கழுகாத குழந்தை, கல்வி கேட்காத மாணவன், வேலை தேடாத இளைஞன் இருக்கக்கூடிய இந்தியா தான் முழு சுதந்திர இந்தியான்னு சொன்னா, பாராளுமன்றத்தில் போயிட்டு வெடிகுண்டு வீசினா உலக மக்களுக்கு கேட்கணும், இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கேட்கணும்ட்டு ஒரு பக்கம் மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் அகிம்சையை அப்படி கொண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது பகத்சிங் துப்பாக்கிகளை கொண்டு வெள்ளைக்காரன் சுட்டு தரனா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்ததுன்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்படியா வந்துச்சு? இந்த தேசத்திற்காக பல பெண்கள், பல பழங்குடிகள் செத்து போயிருக்கிறாங்க. இந்த குயில் இன்னும் ஒரு அம்மா உடம்பு முழுக்க வெடிக்குண்டை கட்டிக்கிட்டு போய் அங்கே போய் தொபக்குன்னு விழுந்துருச்சு வெள்ளைக்காரன் சாவடிக்கணும்ட்டு. இந்த கொடியாத்த குமரன் பல பேரை சொல்ல முடியும். இவங்கெல்லாம் செத்து போனது இந்த கத்தியும் ரத்தமும் இல்லாமல் செத்து போனாங்களா? அது இந்த அயோக்கிய பள்ளிகளுக்கு சொன்னா தானே இவங்களுக்கு புரியும். பள்ளிக்கூடத்தில் என்ன படிக்கிறாங்கன்னு தெரியல. நமிதாவையும் நயன்தாராவையும் த்ரிஷாவையும் தான் படிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் இருக்கானே தெரியலையேங்க. நீங்க நம்ம பத்திரிகை துறையில் உங்களுக்கும் தெரியும், இந்த ஜேர்னலிசம் படிச்சுட்டு புதுசாக வருவாங்க. டேய் எதிராக நம்ம நாட்டினுடைய முதல் சுதந்திர போராட்டம் எப்படா இருக்குன்னா அப்படியே யோசிக்கும் 1948. டேய் 1947 இப்படிதான் இருக்கிறாங்கன்ற. இப்படி இருக்கிறவங்க மத்தியில் இந்த மாதிரியான அயோக்கிய பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இதை மாற்றணும்ல. அப்போ இப்படிப்பட்ட இளைஞர்கள் கூட்டத்தை நம்ம வச்சிருக்கும் போது அவங்களுக்கு என்ன இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகத்தை பற்றி தெரியும், இந்திய தேசத்தில் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எது சரி எது தப்புன்றதை எப்படி அவனால பகுத்தாய்வு செய்ய முடியும்? படிக்கணும்ல, ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்ல. எங்க இந்தியாவில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேங்க. எனவே என்னன்னா, இந்த தேசத்தில் இளைஞர்கள் இப்படிப்பட்ட நபர்களை அடையாளம் காண வேண்டும். தேர்தல் நேரங்களில் தான் இவர்களுடைய உண்மையான முகங்கள் வெளியில வரும். எனவே யார் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை இவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ரொம்ப பெரிய விளக்கம் இது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் படித்த இளைஞர்கள் வாக்கு செலுத்துறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதையும் நம்ம பேசியிருக்கோம். அதே நேரத்தில் பிரச்சாரங்களில் மத ரீதியான ஒரு விஷயங்களை கையாளக்கூடாது, அது யாராக இருந்தாலும் அப்படின்றத எடுத்து வைக்கிட்ட மிக தெளிவான பார்வை வைக்கிட்ட உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் நன்றி.